சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள செல்வகுமார் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பம் வெகு வேகமாக பரவி வருது. உலகம் நம்ம கைக்குள்ளன்னு சொல்கிறாங்க. எதை வேணும்னாலும் கையில் வச்சிருக்கிற கைபேசி, மொபைல் ஃபோன் மூலமாக பெற முடியும், தெரிஞ்சுக்க முடியும். மக்கள் நம்புகிறாங்க. இதில் ஓரளவுக்கு உண்மை இருக்குது. குழந்தைகள் கூட எனக்கு ஒரு செல்ஃபோன் கொடுங்கன்னு பொட்டுக்கடலை உருண்டை, கடலை உருண்டை மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த இளம் தலைமுறையினருக்கு தெரியாத விளையாட்டுகள், நமது பாரம்பரிய விளையாட்டுகள் பலது இருக்குது. இவையெல்லாம் வெறும் விளையாட்டுக்கள் இல்லை. இவை வளரும் வயதில் உள்ள குழந்தைகளின் கணக்கு, திட்டமிடுதல் போன்று பல்வேறு திறன்களையும் பகிர்தல், கொடுத்து வாங்குதல், நண்பர்கள் வளரும் சூழலை கையாளும் மனப்பக்குவத்தையும் விளையாட்டாவே கற்பிக்கின்றன இந்த பாரம்பரிய விளையாட்டுகள். செல்வகுமார் ஐயாவுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் இந்த விளையாட்டுகள். முக்கியமாக நமது உடல் திறனை வளர்க்கின்றன. தாயக்கட்டை இன்றைக்கும் கடைகளில் கிடைக்குது. யாராவது வாங்கி உருட்டுறோமா? சொக்கட்டான், சோழி விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம்லாம் சகஜம் என்ற தத்துவத்தை சொல்லாமல் சொல்லிக் கொடுக்கும் விளையாட்டு இது. பல்லாங்குழி பெண்களுக்கு பிடித்தமானது. எளிய கூட்டல் கழித்தல், மற்றவங்களோடு பகிர்வது, விட்டு கொடுத்தல் எப்படி என்பதை சொல்லிக் கொடுக்கிற ஆட்டம். பெண்கள் கருவுற்றிருக்கும் சமயம், வீட்டு வேலை முடிஞ்சு ஓய்வாய் இருக்கும் சமயங்களில் பெரியவர்கள், சின்ன பிள்ளைங்க எல்லாரும் சரிசமமாக உட்காந்து விளையாடும் விளையாட்டு பல்லாங்குழி. கோலி குண்டு ஆம்பளை பசங்க விளையாடுவாங்க. இலக்கை நிர்ணயம் செய்து ஒன்றை அழித்து வீழ்த்தும் திறனை நமக்கு தெரியாமலேயே கற்றுத்தரும் விளையாட்டு கோலி. அப்புறம் கண்பொத்தி விளையாடுறது கண்ணாமூச்சி. கவனிப்பு திறனை கூர்மைப்படுத்தும் ஆட்டம் இது. குழுவா விளையாடும் மனநிலையை சொல்லிக் கொடுக்குது கண்ணாமூச்சி. பிள்ளைங்களுக்கு ஒருவித புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகிற ஆட்டம் இது. கில்லி, கிட்டிப்புல்லு இது அடுத்தது. கொஞ்சம் எச்சரிக்கையாக ஆட வேண்டிய ஆட்டம் இது. குறி தவறாமையை கற்றுத்தரும் விளையாட்டு. சரியா பிடிக்கிறதையும் இந்த விளையாட்டு மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். கிரிக்கெட் போன்ற விளையாட்டு இது. செல்வகுமார் ஐயா, பாண்டியாட்டம் வளர் இளம் பெண்கள் ஆடுவாங்க. ஆடணும். பெண்களின் உடம்பில் உள்ள அத்தனை உறுப்புகளுக்கும் ஒரு பயிற்சி கிடைக்கிது இந்த ஆட்டத்தின் மூலம். ஒரு காலில் நொண்டி அடிக்கும்போது உடம்ப பேலன்ஸ், சமநிலைப்படுத்துறது, உடம்புக்கு ஓர் உறுதியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஆட்டம் இது. அடுத்தது கூழாங்கற்களை கொண்டு ஆடும் அஞ்சாங்கல். கற்களை தூக்கி போட்டு பிடிக்கும் சமயம் குழந்தைகளின் கவனச்சிதறல் வெகுவாக குறையும். இதையெல்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டே விளையாடலாம். வெயில் காலத்தில் நிழலில் உட்காந்து விளையாடலாம். கிராமங்கள்லேயே இந்த விளையாட்டெல்லாம் இருக்கான்னு இப்போ தெரியல. நகர்ப்புறங்களில் என்ன நிலை? நமது பாரம்பரியத்தை நாம் மறக்கலாமா? விவசாயிகள்லாம் பாரம்பரிய நெல் சாகுபடிக்கு தங்களை மாற்ற தொடங்கியிருக்காங்க. அதுபோல் பாரம்பரிய விளையாட்டுகளுக்கும் நம்ம பிள்ளைங்களை மாற்ற முயற்சிப்போம். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.